வடக்குத்து சாக்கப்படையாச்சு. நீங்கள் ஏங்க இப்படிலாம் ஃபேஸ்புக்கில் எழுதி கண்டவனும் திட்டுற அளவுக்கு வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்க. அதை பற்றி நான் பதில் சொன்னேன். அது அந்த வார்த்தை அன்றைக்கே பதில் சொல்லணும்னு சொன்னால் அன்னிலேருந்து நம்ம ரொம்ப பிஸி ஆகிட்டேன் வேலையில். இப்போ 2 மணி நாள் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறேன். நான் சொல்கிறது என்னென்னா, காற்றுல மேலே பறக்கிற குப்பைங்களாம் தன்னை பருந்துன்னு நினச்சிக்குதுங்க. அந்த சில சமயம் குப்பைங்க கூட்டமாக ஒரு ஒரு குப்பையை ஒரு கூட குப்பை கும்பலாக இருந்து பறந்துனா எப்படி இருக்கும், அதெல்லாம் பறந்து கூட்டம் நினச்சிக்குதுங்க. அதே மாதிரி ஐஏகே பசங்க தான், மானங்கெட்டவனுங்க தான், அன்புமணி கோஷ்டியில் இருக்கிறவனுங்க. அவங்க தான் அந்த கலாச்சாரத்தை உருவாக்கினவனுங்க. ராமதாஸுடைய ஆசையில் அவனுடைய பிரதிபலனை, அதாவது எதாவது சொல்லுவாங்களே, எதை விதைச்சாக்கும் விதை முளைக்கும், வினை வச்சா வினை விளைக்கும். அது மாதிரி ராமதாஸ் என்ன விதைச்சானோ அதன் பிரதிபலனை அவனே அனுபவிக்கிறான். அதனால் கவலைப்பட வேண்டியது ராமதாஸ் தவிர அவனும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, இதெல்லாம் விரலுன்ற என்ற நாய்ங்க தான். அதை யாருன்னு எனக்கு எல்லாம் சொன்னாங்க. அதை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம். அதை பற்றி நான் கவலைப்படலை. அதை பற்றி நான் தற்செயலாக பார்க்கும்போது அதுக்கு ரியாக்ட் பண்ணுவேன், அதோட போயிட்டுருப்பேன். அந்த நாய்களை பற்றி நான் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கும் ஒரு உதவாத தரங்கட்ட கமிட்டிங் ஆகலாம், ஆம்பளை கமிட்டிங்க பொம்பளை கமிட்டிங்கெல்லாம், அப்படிலாம் கவலை கிடையாது. இந்த தேர்தலில் இந்த அன்புமணி கோஷ்டிக்கு சரியான பாடம் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன சந்தோஷம்னா, கடலூர் மாவட்டத்தில் இவனுங்க கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக தலையெடுக்கலை, எந்த பயிலும் ஜெயிக்கலை. ரொம்ப சந்தோஷம். இப்போ கடலூர் மாவட்டத்தில் அந்த விருத்தாசலத்தில் அந்த பிரேமலதா வெற்றி பெற்று நான் மனதார வரவேற்கிறேன். அந்த அன்புமணி கோஷ்டிக்கு சரியான பாடம் கற்பிச்சிருக்கிறாங்க. எனக்கு ஒருத்தன் விஜய் பிரபாகரன் தோத்தது. அதான் நான் இன்னொரு இதில் கூட சொல்லியிருந்தேன். நான் கடைசி ஒரு வாரமாக அந்த ரோட் ஷோன்னு ஆரம்பித்த பிறகு அந்த விஜயோடைய அந்த மக்களுடைய ஆதரவு எங்கேயோ போயிட்டுது. கடலூருக்கு வரதெல்லாம் கேன்சல் பண்ணாந்தாக்க இன்னும் கடலூரில் இன்னும் 2-3 தொகுதியோடைய ரிசல்ட்டாக வேறு மாதிரி வந்திருக்கும். அதனால் நல்ல வேலை அது அந்த அளவுக்கு நடக்கலை. இதுக்கெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா, நான் சொன்னல காற்றுக்கார பறக்கிற குப்பைகள் தன்னை பருந்து நினச்சிக்குதுங்கள, இந்த கமிட்டி தான். இதெல்லாம் படிப்பறிவு இல்லாத முட்டா கமிட்டிங்க. இவனுங்கெல்லாம் என் வயசு இருக்கும், என்னோட 10 வயசு கம்மியாக இருக்கும் அப்படின்னா, இல்லை அவங்களுக்கு பிறந்தவனுங்களா இருப்பானுங்க. ரைட். இப்போ விஜய்க்கு ஆதரவாக இருந்தவங்க, ஓட்டு போட்டவங்கலாம் எல்லாம் இந்த சோக்கால், எனக்கு அதான் சொன்னல தற்குறி சொல்கிறாங்களா, அந்த முட்டா பசங்க இவங்களாம் உருவாக்கணும். இல்லை இந்த தற்குறி, தொப்புள் கொடி உறவு, இந்த தமிழ் ஈழம், தமிழர் இலங்கை தமிழர்கள், கங்கை பிரச்சனை, இல்லை நெய்வேலி நிலப்பிரச்சனை, அப்புறம் இது மாதிரி முட்டா பசங்க வச்சு நான் அரசியல் பண்ணணும்ல. அப்புறம் வட இந்தியர்கள், ஹிந்திக்காரன் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டான். இது மாதிரி அரசியல் பண்ணுற ஐஏகே பசங்களை பற்றி நான் இனிமேல் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொன்னேன். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நம்ம நிறைய முட்டா கம்யூனிட்டிகளை பற்றி, அவன் மந்திரியாக இருந்திருக்கலாம், இல்லை எம்எல்ஏ வந்திருக்கலாம், அவங்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது பெரிய திருப்தி. நம்ம கடலூர் மாவட்டத்துக்கு பெரிய திருப்தி, விழுப்புரம் மாவட்டத்துக்கும் ஓரளவு. ஆனால் கடலூர் மாவட்டத்தில் எல்லாம் சுத்தப்படுத்தப்பட்டிருக்கு. அதை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணாலே போதும். என்னுடைய கருத்து, இவனுங்க சொல்கிறானுங்க நீ வெளிநாட்டுக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு வெளிநாட்டுக்கு ஒன்று தெரியுது, இளைஞர்கள் எப்படி இருக்கானுங்க. நான் ஊருக்கு 2-3 தடவை வந்துருக்கேன் அந்த 2 வருஷத்தில். அப்போதான் பொதுவாக இருக்கிறவங்க பேசும்போதெல்லாம் நீங்களாச்சும் பேசுகிறீங்க, நீங்களாச்சும் சொல்கிறீங்க, நீங்கள் எப்போ நேராக வருவீங்கன்ற அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தவிர ஏன் அப்படி பேசுகிறோன்னு கேட்கல. ஏன் அப்படி பேசுகிறோன்னு சொன்னோம்னா, இந்த புரோக்கர் வேலை பண்ணான்னு இருக்காங்களே, இந்த காடாம ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில், இன்னும் எல்லா ஆஃபீஸ்லாம் ஆளை போட்டு போனீங்க. எவனாச்சும் அங்கே போனாக்க அவனை லஞ்சம் வாங்கிட்டு, தாசில்தார் ஆஃபீஸ்லேயும் எல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு, இல்லை வேறு கட்ட பஞ்சாயத்து வந்துட்டு கேவலமான கான்ட்ராக்டர்ஸ் கமிஷன் வாங்கிக்கின்னு இது மாதிரி கேவலமான வாழ்க்கை நடத்தணும் தான் என்னை வெறுத்தானே தவிர, பொதுமக்கள் நீங்கள் சொல்கிறது சரி, நீங்கள் பேசலாம், நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு தான் கேட்டாங்க. பொதுமக்கள்லாம் நிறைய நான் போய் பார்த்தவங்கலாம் அப்போயே புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேர் ஒரு வாய்ப்பு கிடைச்சாக்க இந்த ஐஏகே பசங்களை ஓரம் கட்டுவாங்க அப்படின்ட்டு. அதுதான் நடந்தது. நான் நினச்சதோடு நல்லா நடந்தது. நான் ஒரு சில குப்பைகள் ஒரு பாதி குப்பை தான் போகணும்னு நினச்சேன். அது அதிமுகவோ திமுகன்னு ஏதாச்சும் தோத்தா பாதி தான் போகணும்னு நினச்சேன். இங்கே ரெண்டு பக்கத்துலேயும் குப்பையும் கேட்ட போட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 2 கட்சியிலையும் அறுதட்டவனுங்க நிறையா இருந்தானுங்க. இந்த 2 கட்சியும் சார்ந்து இன்னும் எனக்கு இந்த ஜாதி கட்சிங்கெல்லாம் ஓய்ஞ்சது ரொம்ப சந்தோஷம்.
முக்கியமாக பாமக, விசிக, அடுத்தது வந்து மத கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஓய்ஞ்சது ரொம்ப சந்தோஷம். விசிகாவில் கூட நீங்கள் முன்னே பார்த்தாக்கா அது வந்து காட்டு முன்னாடி ஜெயிச்சு வந்து ஜோதிமணி வந்து பாமகக்காரன், இது விசிகாரன் கிடையாது, அது வந்து காங்கிரஸ்காரன். அதே மாதிரி வன்னியரசு வந்து உண்மையான விசிகாவை சேர்ந்தோன்னு சொல்ல முடியாது. அதனால் விசிகா அழிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லுவேன். அது அவங்களுக்கே தெரியும். எல்லா ஜாதி கட்சியும் அழிகிறது நல்லது. அப்போ தான் நம்ம வந்து ஒரு வளர்ப்பு, அதாவது பலமாக நம்ம நாடு வளரணும், அடிப்படை வசதிகள்லாம் நல்லா இருக்கணும். நான் சொல்கிறது வந்து பேச்சுக்காக சொல்ல, இந்த குப்பை இல்லாத இருக்கணும், சாக்கடை இல்லாத இருக்கணும், நல்ல மருத்துவமனைகள் இருக்கணும். இதே சமயத்தில் சொல்கிறேன், எல்லா பிள்ளைங்களையும் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க வைங்க. ப்ரைவேட் காலேஜிலலாம், ப்ரைவேட் ஸ்கூல்லாம் படித்து உங்கள் பணத்தை வீணாக்காதீங்க. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. என்னுடைய கருத்து தெளிவான கருத்து. விஜய் ஆதரித்தவர்களெல்லாம் நல்ல படித்த இளைஞர்கள், அவன் உழைச்சி சாப்பிட்றவன், அவன் ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கும் போய் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் எரிச்சல் அடைஞ்சு தான் அதிமுகவுக்கும் திமுக எதிர்ப்பாக ஓட்டு போட்டானுங்க. அதிமுகவில் நிறைய அயோக்கிய பசங்க அழிக்கப்பட்டிருக்கானுங்க. அதில் முக்கியமான பங்கு சசிகலாவுக்கு தேரும். அவங்க எண்ணத்தை முடிச்சு எந்த அயோக்கியனில் உருவாக்கணலோ, இப்போ சசிகலா தான் உருவாக்குற அந்த அயோக்கியன்லாம். இப்போ சசிகலா இருக்கிறவங்க தான் சம்பத்தை இருந்து ஆடனான். அவனுக்கு எந்த விதமான மக்கள் சப்போர்ட்டோ இல்லை கட்சிக்காரன் சப்போர்ட்டோ கிடையாது. அவன் சசிகலா காலை பிடிச்சி வாழ்க்கை நடத்துவான். அந்த நல்லா நினச்சி பாருங்கள், சசிகலா மறைஞ்ச உடனே அவனுடைய வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. அவன் குடும்பத்தில் அரசியலே சசிகலா குடும்பத்தை நம்பி தான் வந்தது. அது மாதிரி தான் ஆர்பி உதயகுமார், நிறைய சொல்லலாம். அவங்களுக்கு தெரியாதுல்ல, இந்த கோமாளி, அந்த மதுரையில் ஒருத்தன் இருப்பானே, இந்த தெர்மாக்கோல் மருத்துவம் பண்ணது, இன்னும் நிறைய அந்த ராஜன் செல்லப்பா, உங்களுக்கு தெரியும் அவனெல்லாம் தோத்தாங்க. இவனெல்லாம் தோக்கப்பட வேண்டிய அசிங்கல். செந்தில் பாலாஜி, அவன் ஒரு கேவலமானவன். அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம், அதாவது கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சிட்டான். எனக்கு சந்தோஷம். அதனால தான் எனக்கு எந்த விதமான வருத்தம் கிடையாது. எனக்கு அரசியல் தெரியாத போனாலும் பைத்தியக்கார கிளப்பையில் இருந்தால் கூட இந்த அரசியல் தேர்தல் முடிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஏன் உங்களுக்கு பிடிக்கலன்றது தான் என்னுடைய கேள்வி. நீங்கள் சொல்கிற முட்டா பசங்க உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. நீங்கள் என்ன ஒன்று தான் செய்யணும், போய் உழைச்சி உங்கள் வேலையை ஒழுங்காக பயன்படுத்துங்க. இனிமேல் கண்ட அரசாங்க அலுவலகத்துக்கு முன்னாடியும் கட்ட பஞ்சாயத்து பண்ணி நீங்கள் காலத்தையுமே நான் வேணாம். அது நீங்களாக திருந்த மாட்டீங்க. அந்த அதிர்ச்சி தான் எனக்கு நல்லா தெரியுது. அது திமுகன்னு இருக்கலாம், அதிமுகன்னு இருக்கலாம், இன்னும் ஜாதி கட்சிகள் சேர்ந்தவங்களா இருக்கலாம். இவனெல்லாம் தடுமாறுறானோ. அதுக்கு தான் வந்து திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கலாமா? எப்படி நடக்கும்? முடியாது. அது மாதிரி சில பேர் சொல்கிறானுங்க, இந்த ஜாதி கட்சி போய் தாவேக்காவில் சேர்ந்துக்கலாம், கூட்டணி வச்சுக்கலாம், அந்த ஜாதி கட்சி போய் தாவேக்காவில் கூட்டணி சேர்ந்துக்கலாம். தாவேக்கா விஜய் ரொம்ப கவனமாக இல்லைன்னா இந்த ஜாதி கட்சிக்காரனுங்களை கண்ணை மூடிட்டு உள்ளே சேர்த்தா அவனுக்கு தான் பிரச்சனையாக வரும். அதை பற்றி இன்னொரு விஷயத்தில் பேசுகிறேன். ஆகவே நீங்கள் தான் முட்டாள்களை தவிர விஜய் ஆதரிக்கிறவங்க முட்டாள் கிடையாது. அந்த இளைய தலைமுறை அரசியலையும் வந்துட்டுது. அவங்களால நேரடியாக வந்து உங்க கூட தெருவில் சண்டை போடாத கீழ்த்தரமாக அந்த பார்த்திங்கன்னா பேச முடியாது இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க எங்கே பேச முடியுமோ அங்கே பேசி அங்கே வாக்கை ஒழுங்காக போட்டு உங்கள்கிட்டலாம் பணத்தை வாங்கிட்டு விஜய்க்கு விசிற்கு வாக்கு போட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதை சரியாக பயன்படுத்திக்கிறது விஜயின் கையில் இருக்குது. அது சாதாரண விஷயம் கிடையாது. சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த தலைமுறை அரசியலுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். அது ரொம்ப கொஞ்சம் பிரகாசமாகவும் இருக்குது, நம்பிக்கையுள்ளதாகவும் இருக்குது.